இந்த ஊர் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த ஊர்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை மக்களிடத்திலே ஒரு வாக்கெடுப்பு நடத்தினார்கள். இத மாதிரி ஒரு வாக்குச்சீட்டை கொடுத்து உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, இதுல உடனடியா உங்களுக்கு எந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் என்று மக்களிடத்திலேயே கேட்டு இந்த வாக்கெடுப்பு நடத்தி அதுல ஒரு முக்கியமான பிரச்சனையை சொல்லி இருக்கிறார்கள். திருப்பூர் அவிநாசி, திருப்பூர் பல்லடம் மற்றும் திருப்பூர் பெருமாநல்லூர் வழி ரோட்டில் ரோட் டிவைடர் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மக்களால் அதிகமாக எழுப்பப்பட்ட காரணத்தால் அந்த கோரிக்கை தீர்த்து வைக்க வேண்டும் என்று இங்கே அரசு அதிகாரிகளிடத்திலே சன் டிவியின் அரட்டையரங்கம் குழுவின் சார்பிலே முயற்சி எடுத்து வைக்கப்பட்டு இந்த பிரச்சனையை இன்னும் 1 மாத காலத்துக்குள் நிச்சயம் தீர்த்து வைக்கப்படும் என்று அரசும் அதிகாரிகளும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். நான் பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறார் என்று என் வாயிலாக சொல்வதை காட்டிலும் சட்டமன்ற உறுப்பினரை உங்கள் முன்னால் உங்களுக்கு சாட்சியாக ஒரு மேடைக்கு அழைத்து என்ன செய்ய இருக்கிறார் என்பதை சொல்ல மேடை கிடைக்கின்றோம். இங்கே முன்வைத்திருக்கக்கூடிய இந்த திருப்பூர் டு அவிநாசி, திருப்பூர் டு பல்லடம், திருப்பூர் டு பெருமாநல்லூர் ஆகிய பாதைகளிலே அவர்கள் குறிப்பிட்டதை போல ரோடின் மைய பகுதியிலே உரிய தடுப்பு ஏற்பாடுகளை செய்து நம்முடைய நகரத்திலே தொடர்ந்து நடைபெற்று வருகிற விபத்துகளிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கும் விரைவிலே அந்த பணிகள் துவக்கப்பட இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கையில் உறவு என்பது எதற்காக? இந்த தலைப்புல உறவு 4 விதமா பிரிக்கலாம். எப்படின்னா, உறவு என்பது துன்பத்தில் கை கொடுக்கவா, இல்லை உதட்டளவிலே உறவாடி பின்னால் குழி பறிக்கவா, இல்லை உறவு என்பது சுகமான சுமைகளாகி வாழ்க்கையை பக்குவப்படுத்தவா, இல்லை உறவு என்பது மடியில் கட்டிய பூனையாக இருந்து கொண்டு தொந்தரவு கொடுக்கவா? இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை டப்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டக்கு சார், அது இந்திய கிரிக்கெட் வீரர்களோட பிரச்சனை. நான் கேக்குறது நம்ம இளைஞர்களுடைய பிரச்சனை நச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வேலையில்லா திண்டாட்டம். என்னைய பொறுத்தவரை வேலையில்லா திண்டாட்டம் கிடையாதுங்க சார். எங்களுக்கு இருக்கிற முதல் பிரச்சனை இந்த உறவினர்கள் தான். ஏன் சொல்றேன்னா, படிச்சு முடிச்சுட்டு ஒரு இளைஞன் 2 மாசம் வேலை இல்லாம வீட்டுல இருந்தா போதும், அவனுக்கு வைக்கிற பேர் என்ன தெரியுமா? தண்டச்சோறு, தருதலை. இதெல்லாம் எங்க உருப்பட போகுதுன்னு பெத்த உறவுல இருந்து மத்த எல்லா உறவும் எங்களை திட்டுறீங்க. சரி, நம்ம உறவினர்கள் தானே சொல்றான் அப்படி சொல்லி டிகிரி படிச்சிருந்தாலும் பிரஸ்டீஜ் பார்க்காம ஹோட்டல் பெஞ்சு துடைக்கிற வேலையில இருந்து செருப்பு தைக்கிற வேலை வரை நாங்க செய்யறோம். அப்பயும் அந்த உறவு என்ன சொல்லு தெரியுமா? இங்க பாரு, டிகிரி படிச்சு முடிச்சுட்டு இதெல்லாம் போய் பெஞ்சு துடைக்குது, செருப்பு தைக்குதுங்க. அப்ப எங்களை வேலையும் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க, சும்மாவே இருக்க விட மாட்டேங்கிறீங்க. இப்படி மடியில கட்டின பூனை மாதிரி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க சார். உறவுகள் என்னதான் திட்டினாலும் இது பண்ணாலும் அதை ஏன் நெகட்டிவா எடுத்துக்கிறீங்க? பாசிட்டிவா எடுத்து பாருங்க, வாழ்க்கையில முன்னேறலாம். சார், எங்க அண்ணனுக்கு உறவுகள்ன்றது ஏன் இப்படி மாதிரி? மறுநாள் எக்ஸாம், முத நாள் எனக்கு ஜுரம். என்ன பண்ண போறேன், எப்படி எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னு நான் உட்கார்ந்து அழுதுட்டு இருப்ப. எங்க அப்பா பக்கத்துல வந்து, அழுகாதத்தா, நீ நல்ல மார்க் வாங்கிருவேன்னு கூடவே உட்கார்ந்து தன்னம்பிக்கையும் ஊக்கமும் கொடுத்து டீ காஃபி எல்லாம் போட்டு தந்து என்ன மறுநாள் எக்ஸாம்க்கு அனுப்புனார். அன்னைக்கு என்ன எக்ஸாம் எழுத வச்சது எது தெரியுமா? அன்னைக்கு எங்க அப்பா கொடுத்த தன்னம்பிக்கை ஊக்கத்தினாலதான் நான் அந்த எக்ஸாம்ல 182 மார்க் எடுத்தேன். தாயின் மார்பகத்தில் பாலர்ந்து வேண்டிய பிஞ்சு உதடுகள் வெறி நாய்களின் பசிக்கு இரையாகின்றன சார். ஏன் தாயே தன்னோட குழந்தைய குப்பை தொட்டியில வீசிட்டு போறாள், அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய தொந்தரவா இருக்கும் சொல்லுங்க. ஆனா அந்த தாய் அந்த குப்பத்தட்டியில வந்து அந்த குழந்தைய வீசிட்டு போறாளே தவிர அதை போட்டுட்டு தான் குழந்தைய ஒரு நாய்க்கு விடுமா, நரிக்க விடுமா, யாராவது நல்ல மனசு படைச்சவங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு தூக்கி போக மாட்டாங்க, ஓரத்துல இருந்து மறைஞ்சு நின்னு பாப்பா. அதுதாமா தாய்மை. 20 வருஷமா பெத்த வீட்டுல இருந்த ஒரு பொண்ணு புதுசா புகுந்த வீட்டுக்கு போறா. அங்க அவளுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? மாமியார், மாமனார், நாத்தனார், கொழுந்தனார், நாரனாரா அவளுக்கு பிரச்சனை வருது. இத்தனை பிரச்சனைகளுக்கு இடையில தாலிங்கிற பந்தத்துக்கு கட்டுப்பட்டு அந்த பொண்ணு அங்க வாழ்ந்துட்டு இருக்கா சார். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க சார். என்ன நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே தெரியல எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு. கல்யாணம் ஆகாம இருக்கிற நீ இப்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்ற. ஆனா கல்யாணம் ஆன பிறகுதான் கல்யாணம் 1000 காலத்து பயிர் சொல்ல. வாழ்ந்தாதாம வாழ்க்கையோட அருமை தெரியும். கல்யாணம் ஆகாத நீ கணவனால மனைவிக்கு தொந்தரவு, மனைவியால கணவனுக்கு தொந்தரவுன்ற. ஆனா இதுவே கல்யாணம் ஆகி கொஞ்சம் காலங்க பிரிச்சு உன்ன நான் எப்பயாவது நிச்சயமா சன் டிவில ஒரு பேட்டி எடுப்பாங்க. எப்படிமா உங்க புருஷனோட வாழற? என் வீட்டுக்காரோட நான் ரொம்ப சந்தோஷமா வாழறேன்.
நாங்க 2 பேரும் சரி இப்பதான் சினிமாக்கெல்லாம் போறோம் அப்படின்னு நீ சொல்ல போறதையும் நான் பார்க்க தான் போறேன். அது பாசிட்டிவ் இருந்தா ஓகே. சப்போஸ் என்னோட மாமனார் மாமியார் கொடுமைப்படுத்துறாண்டா அந்த போட்டோல உட்கார்ந்திருக்க பொண்ணு மாதிரி தான் சார் நானும் உட்கார்ந்துட்டு இருப்பேன் கஷ்டப்பட்டுட்டு. சரி, வாழ்க்கையை ரொம்ப பாசிட்டிவா அந்த பொண்ணு சொன்ன மாதிரி வாழ்க்கையை பாசிட்டிவா வாழ கத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு. யார் மனிதர்கள்ங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். நல்ல மனம் படைத்தவர்களே மனிதர்கள், நல்ல குணம் படைத்தவர்களே மனிதர்கள். விலங்குகளை போல அரக்க குணம் இல்லாமல் இரக்க குணம் படைத்தவனே மனிதன். வாங்க சார் வாங்க. இன்னைக்கு மனுஷன் என்ன பண்றான் தெரியுங்களா? தேல் மாரி கொட்டுறான் சார், பாம்பு மாரி கொத்துறான், தவளை மாரி கத்துறான், புலி மாரி உருமுறான். இவங்கிட்ட எப்ப மனித இயல்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து மிருக இயல்புக்கு வருகிறானோ அப்பொழுதுதான் மனித உறவுகள் சீர்கெடுகிறது. நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க. வெட்டுனா, அடிச்சான், குத்துனா, புதைச்சான், கொலை பண்ணா, இப்படியான செய்திகள்லாம் வரும். இது எது சார் செய்யும்? யார் செய்கிற வேலை இது? மிருகங்கள் செய்கிற வேலை இன்றைக்கு மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா சொல்லுங்க ஐயா. யாராரோ என்னென்னமோ பேசுனாங்க, நான் அதை பத்தி பேசலையா. என்னுடைய சுமை, எங்க அம்மாவோட சுமை, என்னை எப்படி பக்குவப்படுத்தின என்னுடைய கதைத்தான் நான் பேச வரேன். பேசுங்க ஐயா. எங்க அப்பா என்ன 5 வயசுல விட்டு இறந்துட்டாருங்க. 5 வயசுல விட்டு இறந்தும் போது எங்க அம்மாவுக்கு வயசு 21ங்க. 21 வயசுல எங்க அம்மா விதவைங்க. எங்க அம்மா நினைச்சிருந்தா அனாதை ஆசிரமத்திலேயோ குப்பை தொட்டிலே வீசியிருக்கலாங்க. ஆனா எங்க அம்மா அப்படி நினைக்கல. இல்ல எங்க அம்மா நினைச்சது இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிருக்கலாம். என் சொந்தங்கள் சொல்லிச்சு, இன்னொரு கல்யாணம் மேல உனக்கு பண்ணி வைக்கிறேன், 21 வயசு தான் ஆச்சு, கட்டிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எங்க அம்மா சொன்ன, என் கணவனோட எனக்கு சொத்து சொத்து போட்டு போல, பெருசா மதிக்கிற என் குழந்தை எனக்கு சொத்தா விட்டு போட்டு போயிரு சொல்லி என்னை எடுத்து வளர்த்துனாங்க ஐயா. என்னை எடுத்துட்டு போய் ஓலை குடிசை கொண்டு போன. ஓலை குடிசை நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இந்த பக்கம் மழை பெஞ்சாலும் மழை பெய்யலாம் அப்படியே மூடிட்டுவாங்க. மழை பெய்யலாம் மண்ணில் போட்டு வளர்த்தாங்க ஐயா. 8வது வரைக்கும் எங்க அம்மானால படிக்க வைக்க முடிஞ்சது. ஏன்னா எங்க அம்மாவுக்கு 30 ரூபா கூலி. கூலி வேலைனா சாணி வலிக்கு தாயா போறாங்க எங்க அம்மா. எங்க அம்மா சாணி வலிக்கு போய்த்தா 30 ரூபா கூலி. 30 ரூபா கூலியில் 8வது வரைக்கும் தான் படிக்க வைக்க முடிஞ்சது. அதுக்கு மேலே எங்கள் அம்மானால படிக்க வைக்க முடியலைங்க. உடஞ்சி போய் மூலையில் உட்காந்துட்டேன். அப்போ ரோட்டில் போகிறவங்களோ காட்டில் போகிறவங்களோ யாரும் வரலைங்கய்யா. என் சித்தப்பா, எங்கள் சித்தப்பா வந்தார். என்ன தெரியுமா சொன்னாருங்க? டே, அம்மாவை காப்பாற்ற வேண்டியது நீதான், கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்ற வேண்டியது நீதான், இன்னைக்கு எத்தனையோ இருக்கலாம், நான் கூட வரமாட்டேன் அப்படின்னு. எங்கள் சித்தப்பா ஏழைதாங்க ஐயா, குப்பை தான் அள்ளிக்கிட்டு இருக்காரு. கார்பரேஷன் குப்பை தான் அள்ளிக்கிட்டு இருக்காரு. எங்கள் சித்தப்பா உன்னை ஹாஸ்டலில் சேர்த்து விடண்டா, படிக்கிறியான்னு கேட்டார். சரிங்க சித்தப்பா, நீங்கள் என்ன சொன்னால் நான் செய்யறேன்னு சொல்லி ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாருங்க. அப்போ எங்கள் சித்தப்பா பணத்தை கொடுக்கலீங்க ஐயா, ஆனால் அந்த பக்குவத்தை கொடுத்து என்னை வழிகாட்டினா இருப்பாருங்க. அந்த வழிகாட்டு மூலமாக 12வது வரைக்கும் படித்தேங்க ஐயா. நான் எங்கள் அம்மாவுக்கு செய்கிறதோ எங்கள் அம்மா எனக்கு செய்கிறதோ ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. என் நண்பர் ஒருத்தர், நான் பிஏ பண்ணிட்டு இருக்கிறேங்க ஐயா, என் நண்பர் ஒருத்தர் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியலைங்க. போலீஸ்காரர் தாங்க ஐயா, வெங்கடேஷ் அப்படிங்கிற கோவையில் தான் இருக்காருங்க. நீங்களாம் பார்த்தா பயப்படுங்க, போலீஸ்காரை பார்த்தா. நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன்? ஒரு தெய்வமாக பார்க்குறேங்க. அவர் ஒரு தெய்வமாக பார்க்குறேன். பணம் வாங்கி செமஸ்டர் ஃபீஸ் கொண்டு கட்டின ஐயா. ஐயா நீங்கள் நினைக்கலாம் யாரோ எப்படியோ படிக்கிறாங்க. நான் எப்படி தெரியுமா படிக்கிறேன்? இன்னைக்கு ஹோட்டலில் டேபிள் தொடச்சு படிக்கிறேன் ஐயா. ஹோட்டலில் டேபிள் தொடச்சு படிக்கிறேன். எச்சலை அள்ளித்தாயா படிக்கிறேன். அடுத்தவனை ஏமாத்தலை, அடுத்தவங்கிட்ட கொள்ளை அடிக்கலை. என் வயிற்று பிழப்பு. நீங்கள் கேட்கலாம் சார், நீங்கள் நினைக்கலாம், ஏப்பா பிஏ படிச்சிருக்கேன், எத்தனையோ வேலை கார்பரேஷன் செக்டரில் எத்தனையோ வேலை இருக்கு நீங்கள் நினைக்கலாம் சார். மற்ற வேலையெல்லாம் சம்பளம் மட்டும்தான் சார் தர்றா, இந்த வேலையில் 2 வேளை சாப்பாடு போடுறான் சார். 2 வேளை சாப்பாடு போடுறான். அந்த சாப்பாட்டுக்காக தான் சார் இந்த வேலையில் படிக்கிறேன். காலையில் நேரம் சாப்பிட மாட்டேன் சார், பச்சை தண்ணியை குடிச்சிட்டு போவேன். காலேஜில் கொஞ்சம் படிப்பேன் சார். அடுத்த செமஸ்டருக்கே வழி இல்லாமல் தான் உட்காந்துருக்கேன் சார் உங்க முன்னாடி. எப்படியாவது படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் வெறியோடு இருக்கேன் சார். சார் என்னுடைய லட்சியம் என்ன தெரியுமா? என்னுடைய லட்சியங்களை விட எங்க அம்மாவோட லட்சியம் என்ன தெரியுமா? சொல்லுங்க ஐயா. இந்தியா ராணுவ வீரன் ஆக்கணுங்கிறதுக்காக என்ன லட்சியமான படிக்க வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஐயா இன்னைக்கு வரைக்கும். பிரகாஷ், நீங்க கண்ணீர் விடுக்கிறீர்கள், ஆனால் உங்களை பார்த்து இந்த நாடு ஆனந்த கண்ணீர் விடுக்கிறது.
ஏனென்று சொன்னால் பிரகாசம் உங்களுடைய வாழ்க்கையில் இனி பிரகாசம். ஏனென்று கேட்டால் உம்மை பெற்றெடுத்ததற்காக உன் தாய் மட்டும் ஆனந்த கண்ணீர் வடிக்க மாட்டார். இந்த தாய் நாடே ஒரு ராணுவ வீரனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இந்த தாய் நாடே, இந்த தாய் மண்ணே உன்னை நினைத்து பெருமைப்படும்.